வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து மேரேஜ் கிராண்ட் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 3 மகள்கள், அதில் முதல் மகள் இருக்காங்க, 2வது மகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க, 3வது மகள் வந்து இருக்காங்க. டோட்டலாக 3 மகளில் 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் எப்படி வந்து மேரேஜ் கிராண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும், யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி விட கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தோம். இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, சிஏ பில் கிளைம் பண்ணும்போது முதல் ஒரு குழந்தையும் 2வது குழந்தையும் வந்து ட்வின்ஸாக இருக்கும்போது அவங்க 3 பேருக்குமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். மேரேஜ் கிராண்டில் அந்த மாதிரி வந்து பண்ண முடியுமா அப்படின்ற அந்த தெளிவு வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த மேரேஜ் கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 50,000லேருந்து 1,00,000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே லெட்டரோட வீடியோ வந்து போட்டிருக்கோம். எந்தெந்த கிராண்டெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இன்க்ளூடிங் சிஏ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சப்ஸ்கிரைபரோட கேள்விப்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 3 மகள்கள் வந்து இருந்தாங்க, ஒருத்தர் வந்து அதில் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேரேஜ் கிராண்டை பொறுத்த வரைக்கும் ஹவுல்தார் வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து வாங்கலாம். யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்கலையோ அவங்க வரைக்கும் இதை வந்து நம்ம கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். அதாவது ஹவுல்தார் ஈக்குவலண்ட் வரைக்கும் இந்த கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ இது கிளைம் பண்ணி வாங்கும்போது அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மகள்களுக்கு நம்ம வந்து இதை கிளைம் பண்ணி வாங்க முடியும். இதையும் நீங்கள் வந்து கேஎஸ்பியோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து இதை வந்து கிளைம் பண்ணணும். சேம் நம்ம எப்படி சிஏ பில்ல வந்து கிளைம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையுமே வந்து கிளைம் பண்ணணும். இதுக்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாராவது கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்த்து நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவர் கேட்டிருக்கிறபடி முதல் டாக்டருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பெனிஃபிட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ 2வது மகள் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க, அவங்க இல்லை. ஸோ இப்போ 3வது மகளுக்கு வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ ஏற்கனவே ஒரு மகளுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 மகளில் ஒரு மகள் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த 2 பேருக்குமே வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 3வது மகளுக்கு வந்து அவங்க கிளைம் பண்ணும்போது ஏற்கனவே 2வது மகளோட பேர் வந்து பாட்டோட்டில் இருக்கும். ஸோ அதோட அடிப்படையில் வந்து 3வது மகளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், 2 மகளுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ இங்கே வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து கிடைக்காது, நீங்கள் ஏதாவது 2 மகளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து முதல் மகள் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, அவங்க கிளைம் பண்ணிட்டீங்க. 2வது மகள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்த பிறகு அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அவங்களோட பேரை பாட்டோரில் வந்து ரிமூவ் பண்ணலாம். உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்ல இருந்தும் அவங்களோட பேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக 3வது மகள் வந்து 2வது இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலாக 2 மகள்கள் இருக்கிற கணக்கில் தான் வரும். நம்ம இங்கே எத்தனை பேர் இருந்தாலுமே 2 மகள்களுக்கு மட்டும்தான் இந்த மேரேஜ் கிராண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த சிஏ பில் வந்து பொறுத்த வரைக்கும் முதல் வந்து ஒரு மகளாகவும் 2வது டெலிவரியில் வந்து 2 பேரும் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 பேருக்குமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் சிஏ பில்லில். ஆனால் மேரேஜ் கிராண்டில் யாராவது 2 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து எடுக்க முடியும். சிஏ பில் மாதிரி நீங்கள் இதை வந்து வாங்க முடியாது. இது வந்து கவனத்தில் எடுத்துங்க. அதே போல் இந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பேரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாவே அடுத்த யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த பிளேஸுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது 2 பேருக்கு வந்து வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 3வது மகளுக்கு வந்து திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கான இந்த மேரேஜ் கிராண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட் என்ன வேணும், எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான மெயினான ரீசன் என்னன்னாக்கா, இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நம்ம ஒரு ஆளுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு படித்தாதான் அந்த ரிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ மூலிமா கொண்டு வரும்போது அது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு புரிதல் வரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து கொண்டு வந்ததுக்கான நோக்கம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வந்தேனோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ
வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.